இந்த முதல் செவ்வாய்க்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீங்கள் கூப்பிடுங்க, எங்கெங்கே வந்திருக்காங்க கேட்க சொன்னாங்க. நேரத்தை கருதி நான் கேட்கல. உங்களுக்கு தெரியும், உங்களை அநேகர் இந்த 11 மணி திருப்பணி, நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது இந்த 11 மணி திருப்பணி ரொம்ப பிடிக்கும். அப்படி ஏன்னா அநேகர் நம் பங்கை செலவு இல்லாமல் வெளியிலிருந்து வெகு தொலைவிலிருந்து மாங்காடு, குன்றத்தூர், இப்படி ஐயப்பன் தாங்கள் எங்கெங்கேயோ இருந்து நிறைய பேர் நமது ஆலயத்தை அண்டி வந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுவே மிகுந்த ஒரு சந்தோஷம், நீங்கள் நம்பிக்கையோடு வந்து கொண்டு இருப்பது. அதை பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நிறைய பேர் என்னிடம் இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த கடந்த மாதம் நீங்கள் வந்திருக்காங்க, அந்த ரோஸ்லின் திருவேற்காடு வந்திருக்காங்களா? ரோஸ்லின் அகஸ்டின் ரோஸ்லின் வந்திருக்காங்களா? வாங்க வாங்க முன்னாடி வாங்க, மைக் கொடுங்க அவங்கள்ட்ட. அவனுடைய மகள் ஒரு பெரிய சின்ன பிள்ளை, அவளுக்கு இந்த பித்தப்பையில் கல் இருந்தது. வாங்க, நீங்கள் மைக்லேயே சொல்லுங்கள், நீங்களே அப்படி மைக் கொடுத்துருங்க. எஸ், கடந்த மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை திருப்பணி முடித்த பிற்பாடு அமர்ந்து பேசினாங்க ரெண்டு பேரும். இவங்க திருவேற்காடு பங்கை சேர்ந்த திரு அகஸ்டின், திரு ரோஸ்லின், அவருடைய மகள் பின்னரசி. என்னோட பேர் ரோஸ்லின், எங்க வீட்டுக்கார பேர் அகஸ்டின். காட்டுல இருக்கும். என் பொண்ணுக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு முடியல, வயிறு வலி, எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கொஞ்சம் வாமிட் பண்ணிடுவா. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்புறம் ஆஸ்பத்திரியில் பார்த்தோம், அவளுக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்கு. சரி, ஓகே, நீங்க நில்லுங்க. அவருடைய மகள் பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும். எங்கே டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க என்ன சொன்னாங்க, ஹோமியோபதி வழியாக போங்க, ஆகவே அவங்களுக்கு நல்லா சொல்லி ஹோமியோபதி சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அப்போ இவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கு 4வது செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், கடைசி செவ்வாய்க்கிழமை தான் இவங்க நம்முடைய பாரிஸ் அந்தோனியார் கோயில் போவாங்களாம். அப்போ திடீரென்று அங்கே போயிட்டு இங்கே வருவாங்களாம். அப்போ நம்முடைய அந்தோனியாரை சந்தித்து இந்த ஒரு விண்ணப்பிச்சு, இந்த மகளுக்கு ரொம்ப முடியாமல் போயிருக்கு, அந்தோனியார் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு. பித்தப்பையில் அந்த கல் 5% தான் இருந்திருப்பல. அப்போது மேக்தா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவங்க சொன்னாங்க இது பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவங்க நீங்கள் ஒன்றும் கம்பெனி போங்க சொல்லியிருக்காங்க போல. ஆனால் இவங்களும் வீட்டுக்காரும் ரொம்ப பயந்து பிள்ளைக்கு ரொம்ப, ஏன்னா அப்போ தான் கடை நிறைய வீடு கட்டியிருக்காங்க, நிறைய கடன் தொல்லை. சில பேர் சொன்னாங்கன்னா நிறைய செலவாகும், ஆப்ரேஷனும் பண்ணோம், அதுக்கு பயங்கர செலவாகும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திருக்கிறான். நம்முடைய பாதுகாப்பு அந்தோனியாவில் அவங்க ரோஸ்லின் அவங்க வீட்டுக்காரம் கண்ணீரோடு ஜெபித்து இருக்கிறாங்க. அந்த பித்தப்பை கல் இருக்கா, பித்தத்தில் கல் இருக்கான்னு தெரியல. அந்த பிள்ளை எந்த விதமான வழி இல்லாமல் இப்போ நல்லா ஓடி விளையாடுகிறார். அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவங்க நன்றி சொல்ல கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே வாழ்க 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 அந்தோனியாரே. எண்ணூர்லேருந்து வந்திருக்கோம். வாங்க வாங்க, எண்ணூர்லேருந்து வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. வேற யார்? நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. கோல்டன் ஜார்ஜ் வாங்க, எண்ணூர் வாங்க. 2 சொல்லி முடிச்சிடலாம், ஏன்னா அவங்கள முதலே சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி முடிச்சோடனே நம்ம கடைசியாங்க. உங்கள் பேர், உங்கள் இந்த அந்த மைக்கில் எந்த இடத்துல வரீங்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பேர் ஜூலியட், கோல்டன் ஜார்ஜ் நகர் தூய தம்பத்திருத்துவ ஆலயத்திலிருந்து நான் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு சாட்சி என்னன்னா, இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன். நான் 2019 ஒரு வீடு ஒன்று வாங்கியிருந்தேன். வீடு வாங்கிட்டு அதாவது நான் செகண்ட் ஓனர், ஃபர்ஸ்ட் ஓனர் அவங்க கிட்ட தான் அந்த வீடு இருந்துச்சு. இருந்த உடனே அவங்க பக்கத்தில் கொஞ்சம் லேண்ட் இருந்துச்சு. இங்கே நான் வீடு கட்ட போகிறேன், வீடு கட்டிட்டு அப்படி நான் ஷிஃப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு வயசான அம்மா, ஒரு 70 years old அம்மாவோட நேமில் இருந்த வீடு தான் வாங்கினேன். சரி, அவங்கள பார்க்க பாவமாக இருந்துச்சு. நம்ம தான் உடனே பாவப்பட்டுருவோமே, உடனே என்ன பண்ண, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் என் பேருக்கெல்லாம் அதில் பண்ணி எல்லாம் அது பண்ணிவிட்டு 1 yearக்கு அக்ரிமெண்ட் கொடுத்து 11 months போட்டு எல்லாமே பண்ணிட்டோம். பண்ணி இந்த பக்கத்தில் உள்ள இடத்த பார்த்தா அவங்க வீடு கட்டுற மாதிரியே தெரியல. என்னடா 1 year ஆயிடுச்சு வீட்டை விட்டு, அவங்களுக்கு போக மனசுலையோ என்னமோ தெரியல. திரும்ப அகெயின் எனக்கு வீடு தேவைப்படுது, நான் பிளஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஹிந்து ஃபேமிலி தான். ஈவன் அந்த வீட்டை சித்ராம்மா அந்த பாட்டு பாடுவாங்கல்ல, அவங்க கூட போய் இப்போ பால் காய்ச்சிருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் காட்டினாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. இருந்தாலும் சரி அப்படின்ட்டு 1 year பார்த்தேன், அவர் காலி பண்ணுற மாதிரி தெரியல. அது பிறகு எனக்கு வீடு வேணும்னு
கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. என் மேலே தப்பான கேஸ் போட்டார். கேஸ் மீன்ஸ் அதாவது வீட்டு வாடகை வாங்கினா அவங்க ரெசிப்ட் தர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரெசிப்ட் யாரும் தர்றதில்ல. இத்தனைக்கு அவர் அக்கௌண்ட்டில் தான் போடுறாரு. சும்மா ஏதோ போட்டு கூட ஒரு வருஷம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறதுன்ட்டு ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 1000 தேடணுமே, எனக்கு சமன் இதெல்லாம் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஒரு இது அனுப்பிட்டாரு. அனுப்பின உடனே என்ன பண்ணுன்னு தெரியல. நம்ம திருமுழுக்கு யோவான் மறைவிட்டோன்னு சொல்லிட்டு எவ்ரி வெனஸ்டே வந்து இது 4 o'clock வந்து இந்த கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயர் பண்ணுவோம். அதில் நம்ம மதுரவாயில் பங்குலேருந்து கூட 2 பேர் வர்றாங்க, ஜாயின் பண்ணுறாங்க ஒவ்வொரு வெனஸ்டேயும். அதில் லூகாஸ் பங்கை சேர்ந்த ஒரு சகோதரி எனக்கு ஒரு லாயரை வந்து இது பண்ணாங்க. அந்த லாயர் வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் தான். ஒன்றுமே இல்லை, ஒரு 10,000 ரூபாய் தான் வாங்கினாங்க. அந்த கோர்ட்டுக்கு கட்ட வேண்டியது எல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே கேஸ் எல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆயிடுச்சு. 2003 அப்போ வந்து ப்ரேயருக்கு வந்து வேண்டிக்கிட்டேன், அந்தோனியார்ட்ட வேண்டிக்கிட்டேன், நான் ஒரு 9 weeks வர்றேன், எனக்கு சீக்கிரமா அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 weeks தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் கேஸ் கொடுத்தவனே வாபஸ் வாங்கிட்டான். வாங்கிட்டு அது 2000 அது முடிஞ்ச உடனே நான் வந்து வேண்டதை பண்ணியிருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போன ஆகஸ்ட்ல தான் வந்து ஃபாதர் லஞ்சு நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபாதர்கிட்ட நான் எந்த இதுவுமே பேசலை. எதுக்காக கொடுக்குறேன் என்ன சரின்னு எதுவும் பேசலை. திரும்ப வந்து நம்ம பங்கு மக்கள்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு அடுத்த பங்குலேருந்து வரேன்ட்டு ஃபாதர் எனக்காக வேண்டிக்கோங்க, நான் கொஞ்சம் பிஸ்னஸ் இந்த ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டிலாம் வச்சு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் மணியை கொஞ்சம் போட்டுட்டேன். ரொம்ப கஷ்டத்துலலாம் என் ஜுவல்ஸை கூட வச்சு ரொம்ப இது பண்ணிட்டேன் ஃபாதர் அப்படின்ட்டு ஒரு பேச்சு வாக்கில் சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ அவர் சொல்ல, நீ ஆகஸ்டில் கொடுக்குறீங்களாம்மா, டிசம்பரில் வாங்க, உனக்கு நல்லதாக இருக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னாரு. அவர் என்ன சொல்லிட்டு அப்படி போயிட்டாரு. சொல்லும்போது சாப்பிட்டு போங்கம்மான்னாரு. சாப்பிடல, போயிட்டேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு 3 கால் வந்துருந்துச்சு. அது சைலண்ட் மூடில் தான் போட்டேன்னா அந்த எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜர் சொன்னார், மேடம் ஒரு 40-50 lakhs வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று. என்ன ஃபாதர் அவர் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தேங்க் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்துட்டேன். அது முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு என்னுடைய தாலி சங்கிலி முதற்கொண்டு நான் வச்சுருந்தேன். ஒரு சின்ன செயினில் தான் தாலி போட்டிருந்தேன். சரி யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு லேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எங்கடி தாலி சங்கிலி அப்படின்னாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சேன். அது எப்படி பணம் வந்துச்சோ தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு தாலி சங்கிலி மாத்திரம் வச்சுருந்தேன். 5 பவுன் தாலியை கொடுத்துட்டாங்க. செயினை மாத்திரம் எடுத்துட்டு அக்டோபர் 1 வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து தாலி சங்கிலியை திருப்புற அளவுக்கு ஒரு பணத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. நான் எண்ணூர்லேருந்து வந்திருக்கேன். மைக் கிட்ட வைங்கம்மா, மைக் கிட்ட. எண்ணூர்லேருந்து நான் வந்திருக்கேன், சூசேப்பர் பங்குலேருந்து. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் மாஸ்க்கு. அது எப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிற ஆஃபீஸில் ஒரு சார் வந்து சொன்னார், இது மாதிரி மதுரவாயில் நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, நிறைய கூட்டம் வருது அந்தோனியாருக்காக. நான் வந்து வாரம் பாரிஸில் இருக்க அந்த சர்ச்சுக்கு தான் போவேன். நான் ஒரு வாரம் கூட மழையோ எதுவோ காற்றுனாலும் பார்க்க மாட்டேன். நான் ஒண்டியாகவே கிளம்பி போயிட்டு வந்துடுவேன். சரி, நான் ஒரு வாட்டி எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு நான் இங்கே வந்திருந்தேன். நைட் டைமில் தான் வந்திருந்தேன். அந்தப்பா ரொம்ப இங்கே நிறைய ப்ரேயர் பண்ணி நல்லாவே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வேண்டிக்கிட்டேன், என் பிள்ளைங்க 3 பேர் இருக்காங்க, யாருக்காவது ஒரு ஆளுக்காவது நான் கல்யாணம் பண்ணிடணும், நான் இங்கே வந்து சாட்சியாக நிற்கிறேன்னு சொல்லி நான் வேண்டிட்டு நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்தேன். அதோடு போயிட்டேன். போன நவம்பர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்யும்போது வேலையில் வந்து அவருக்கு ரொம்ப சிவியர் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி கொண்டு போய் சேர்த்த ஒரு 1/2 hourல அவர் இருக்கிற அந்த இதுலேருந்து ஒரு 5 பேர் டக்குன்னு வந்து இறந்து போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து 50% தான் சொல்லியிருந்தாங்க. நான் எதை பற்றியும் யோசிக்கலை. என்னுடைய லைஃப் வந்து அவர் தான், அவர் இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லைன்ற ஒரு இதில் இருந்தேன். அப்போ நான் வேண்டிக்கிட்டேன், அந்தோனியாரே என் கணவரை உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிறேன், அவர் வந்து எனக்கு எப்படியாவது நல்ல முறையில் எனக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும், நான் அந்த இடத்துல வந்து சாட்சி சொல்வேன்னு
நான் வேண்டிக்கிட்டேன். சர்ச்சுக்கு நான் வரவே இல்லை. 1 வருஷ காலமாச்சு. நான் அவரை மீட்டு அவர் இன்னைக்கு நல்ல முறையில் நடந்து நடமாடி நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாரு. அதுக்கு நான் இந்த அந்தோனியாருக்கு சாட்சி சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்து நிற்கிறேன். இன்னும் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு சாட்சி சொல்ல அந்தோனியார் என்னை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுவார். நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நான் இந்த சாட்சியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. Praise the Lord. Mariye Valga. I think I hold the record. This is my 4th testimony. Every year I say minimum of 2 testimony. இந்த வாட்டி என்னன்னா கார்மெல் மாதாவும் புனித அந்தோனியாரும் சேர்ந்து என்னோட ஃப்ளாட்ல ஒரு ஃப்ளோர்ல ஒரு ஹிந்து ஃபேமிலிக்காக சேர்ந்த பிளெஸிங்கை பத்தி சொல்றேன். அவங்க வீட்டில் அக்டோபர் எண்டிங்ல திவாலிக்கு முன்னாடி எல்லாம் பொம்பளைங்களை வீட்டிலேருந்து பட்டாசு கிஃப்ட் எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பேன். ஆனால் அவங்களுக்கும் வீட்டுக்காருக்கும் ஒரே அந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டேன். அவங்க அதெல்லாம் போட்டு குப்பையில போட்டுட்டே இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஷி வாஸ் கிரைங் அந்த மாதிரி. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அது ஷி வாஸ் டெல்லிங் இட் ஆன் சண்டே. நான் மண்டே டியூஸ்டே மாதா கிட்ட அங்கே மார்கிரிக்கு ஒரு ஸ்கூலுக்கும் காலேஜ்ல பக்கத்தில் ஒரு குரோட்டோ இருக்கு, பொண்ணு அந்த ஸ்கூல்ல படிக்கிறா. அப்போ அங்கே 2 நாள் ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், செவ்வாய்க்கிழமை இங்கே கோவிலுக்கு வருவோம், நிறைய சாட்சி எல்லாம் அங்கே நடக்குது, நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ கரெக்டு அக்டோபர் லாஸ்ட் வீக் பெரிய ஃபாதர் தான் பூசை சொல்லிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அன்னைக்கு ரீடிங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கூட கணவன் மனைவி பற்றி தான் இருந்தது. ஸோ அவங்க அதை பற்றி நிறைய எல்லாம் ஜெபிச்சோம். பிகாஸ் நிறைய பிரச்சனை வருது அவங்கள மத்திய எல்லாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் மரியன் சேனால இருக்கேன், கார்மல் மாதா பிரசிடியத்தில். அப்போ அன்னைக்கு எனக்கு மாதா ஸ்டாச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஸோ வீட்டுக்கு போனாலே ஒரு 2:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு காலிங் பெல் போட்டு வந்தா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டே இருந்த, ஆஃபீஸ்க்கே போகவே இல்லை. சரி நம்மளும் சாப்பாடு கொடுத்து நான் சொன்னேன், மாதா வீட்டுக்கு வந்த இல்லை, எல்லாமே சரியாயிடும் அந்த மாதிரி சொன்னேன். ஸோ அவங்க ஜெபிச்சிட்டுக்கு போனோம். ஆனால் என்னால் மாதாவை ஸ்டாச்சு அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியல. பிகாஸ் அவங்க ஆஃபீஸ்க்கு போகாமல் குடிச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ள திவாலி அந்த மாதிரி லீவ் எல்லாம் இருந்தேன். ஸோ ஐ டுக் த ஸ்டாச்சு ஆன் மண்டே. ஏன்னா நெக்ஸ்ட் டியூஸ்டே ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் த ஸ்டாச்சு. அப்போ மண்டே ஆஃப்டர்நூன் அவங்க வீட்டுக்கு போய், ஆனால் எனக்கு தெரியாது தமிழ் எப்படி ஜெபிக்கணும் அந்த மாதிரி எல்லாம். ஆனால் முடிஞ்ச அளவு வரைக்கும் இங்கே சொல்லுவல்ல, தொழில் முன்னேற்றம், குடும்ப நிம்மதி, அந்த மாதிரி எல்லாம் ஜெபிச்சுட்டு வந்தேன். அப்போ கேட்டால் அவங்கள பையனுக்கு ஃபீவராக இருந்தது, பெரிய பையன் ஸ்கூலுக்கு போகல. அப்போ நான் சொன்னேன், அடுத்த தினம் வந்து முதல் செவ்வாய்க்கிழமை அப்போ இங்கே வந்து அந்த எண்ணெய் எடுத்துட்டு நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி சொன்னேன். அது வரைக்கும் ரொம்ப ஹை ஃபீவர், வாமிட்டிங், டாக்டர் கிட்ட இன்னும் போகல. அப்போ ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வந்து நான் அந்த எண்ணெய் எடுத்துட்டு கூட அந்த சாப்பாடுக்காக லைன்ல நிற்கும் போது கூட அடிச்சு கேட்டா வாமிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஈவினிங் 3:30க்கு நான் அந்த எண்ணெய் கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னேன், இல்ல டாக்டரை பார்க்க போறோம். அப்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. என்னன்னா அவங்க சொல்வேன், டாக்டருக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாமிட்டிங் நின்றுடுச்சுது. ஆனா ஈவினிங் சொல்றேன், அன்னைக்கு போன டாக்டர் இல்ல. ஆனா அந்த 3:30க்கு அப்புறம் அந்த பையன் வாமிட்டும் பண்ணல. அந்த ஹஸ்பண்ட் வைஃப் அந்த பிரச்சனை கூட மாறிட்ட. கரெக்ட் என்னைக்கு ஏன் வீட்டுக்கு மாதா வந்து அந்த செவ்வாய்க்கிழமையில இருந்து அவங்க குடிக்க நிறுத்திட்டேன், பிரச்சனை மாறிட்டேன் அந்த மாதிரி. வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. எங்க பெரிய பையனுக்கு வந்து நல்ல முறையில் நல்ல ஒரு குடும்பத்துலேருந்து நல்ல பிள்ளைய எங்கள் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் என் கணவரை பற்றி பேசினதுனால அதை நான் உங்ககிட்ட சொல்லலை. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இங்கே நான் வந்து சாட்சியாக நிற்கிறேன். கரங்களை தட்டி அந்தோனியாருடைய புகழ். நம்ம அவளே உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி இந்த அந்தோனியார் நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை நான் வந்து பார்ப்பேன், நிறைய நம்பிக்கையோடு வருவாங்க, நிறைய இடத்துல வராங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ பேர் சொன்னால் நிறைய ஊர்கள்லேருந்து வராங்க. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நாளில் கூட நான் சொன்னேன், போன வாரம் வந்து நம்முடைய அகஸ்டின் ரோசலின் குடும்பத்தில் இந்த மதிய சாப்பாடுக்கான அந்த புதுமை உணவை இப்போ நமக்காக கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்திற்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றி நேர்ச்சியில் கொடுத்த குடும்பத்திற்கு நன்றி. மாலையில் கூட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நிறைய நான் மாங்காடுலேருந்து நிறைய பேர் வராங்க. நான் ஏன் சொல்கிறோம்னா, என்னை வந்து சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச சின்ன உதவி கொடுத்து இந்த அந்தோனியார்ட்ட வேலை கிடச்சிது, அல்லது பையன் ஃபாரின் படிக்கிறான், அது குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் ஆச்சு, இப்படி என்று வந்த அநேகருக்கு அந்தோனியார் வல்லமை மிக்கவராங்க. நம்பிக்கையோடு வாங்க, தொடர்ந்து அனைவரும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். நான் சொல்வது தான், நிறைய பேர் நான் சொல்வேன், 5 வாரங்கள் 7 வாரங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு வாங்க, கண்டிப்பாக நடக்கும் சொல்வேன். அந்த நம்பிக்கை வீண் போகிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளாவே அவங்களுக்கு நிறைய நல்ல காரியங்களை நம்முடைய பாதுகாப்பு பெற்று தந்து கொண்டு இருக்கிறான்.
எனவே தொடர்ந்து நம்முடைய மதுரவாயில் அந்தோணியார் இங்கு பயங்கர ஒரு வல்லமை, ஒரு புதுமறை, ஒரு புனிதரை பெற்றிருக்கிறோம். அவரை அண்டி பாருங்கள், அநேகரை கூட்டி பாருங்கள். உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு 5 நிமிடம் மட்டுமே. நான் சொல்ல மாதிரி இங்க இருக்கிற அந்தோணியார் எவ்வளவு வல்லமையானவர் என்பதை பல சாட்சிகள் நான் முன்பாக என்னிடம் தனிப்பட்ட முறையில் சொல்றான். நான் சொன்னேன், என்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. ஏன்னா அநேகர் நான் சொன்ன மாதிரி பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு வெளியில பாத்தீங்க அவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. எனவே 2 சாட்சிகளை இப்போது நம் பங்கை சேர்ந்தவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இப்போ நான் சொல்ல போற சாட்சி வந்து என்னோட அம்மாவோடது. அம்மாவுக்கு வந்து 77 வயசு. ஸோ இப்போ ரீசெண்டாக வேளாங்கண்ணிக்கு ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் காஃப் ரொம்ப இருந்துச்சு லைட்டாக. மண்டே நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. டியூஸ்டே டாக்டரை காமிச்சா டாக்டர் சொன்னாங்க ரொம்ப பெருசாக இல்லை, நீங்கள் இந்த மருந்தை சாப்பிடுங்க, 3 நாளில் சரியாயிடும். நாங்கள் 2 நாள் கழித்து பார்த்தோன்னா திரும்பவும் உங்களுக்கு வந்து தொண்டையில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு, செஸ்ட்டில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் சொன்னாங்க நியூமோனியா மாதிரி இருக்குது, அதனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2-3 நாள் அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு நெபுலைசேஷன் கொடுத்தா அவங்களுக்கு வந்து சரியாயிடும், அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. நாங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டலில் எஸ்எம்எஃப்பில் அவங்கள அட்மிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி தான் போனேன். எமர்ஜென்சி போய் அங்கே டெஸ்ட் எடுத்த போது அவங்க சொன்னாங்க அம்மாவுக்கு வந்து ஃப்ளூ. இப்போ ஃப்ளூ வந்து நிறைய இடத்துல இருக்குது, ஃப்ளூ பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஐசோலேட்டட் ரூமில் அவங்களுக்கு வந்து ஏன்னா மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதுனால ஒரு தனிப்பட்ட அறை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற டெஸ்ட்டு எல்லாமே எடுத்த போது சிடியில் வந்து அவங்களுக்கு செஸ்ட்டில் க்ரானிக் லங் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜனோட குறைபாடு இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் 8 நாள் வந்து அவங்க ஆக்சிஜனில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போது போன டியூஸ்டே வந்து என் ஹஸ்பண்ட் இங்கே மாஸ் முடிச்சுட்டு போகும்போது அந்த அந்தோனியாரோட எண்ணெயை வந்து கொண்டாந்து கொடுத்தாரு. நீ நம்பிக்கையோட அம்மா மேலே பூசு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அம்மா மேலே போட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவோட ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 85, 87 அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆச்சு. அந்த நேசல் கேனில் மூக்கில் ஒரு சின்ன டியூப் மாதிரி போடுவாங்க, அந்த டியூப்பில் வந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் 90 to 95 அந்த ஒரு ரேஞ்சில் அவங்களுக்கு மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து டிஸ்சார்ஜ் பற்றி வந்து இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்லோ ரிக்கவரியாக தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இன்னும் நிறைய நாள் அவங்க ஆக்சிஜனில் இருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னபோது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க நல்லா வேலை செய்வாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் ஃபாதருக்கு கால் பண்ணேன், ஃபாதர் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நீ வந்து கவலைப்படாத, அந்தோனியார்கிட்ட ப்ரே பண்ணிக்கோ, கண்டிப்பாக அந்தோனியார் வந்து ஒரு புதுமையை செய்வார், நான் வந்து அம்மாவுக்கு நற்கருணை தரேன் அப்படின்னாரு. ஸோ அப்படியே அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஃபாதர் வந்து அம்மாவுக்கு நற்கருணை கொடுத்தாங்க. நற்கரை கொடுத்து முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து பார்த்தப்போ சொன்னாங்க இப்போ நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அம்மா கிட்ட பார்க்குறேன். ஸோ மேபி நாளைக்கு அம்மாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம், ஆனால் கொஞ்ச நாள் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜனோடது தேவைப்படலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வீட்டில் அதுக்கு முன்னாடி செட்டப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே டாக்டர் வந்து பார்த்தபோது டாக்டர் சொன்னாங்க ஓகே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணலாம், நீங்கள் ஆக்சிஜனோடது வீட்டில் வச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. அப்படி கடந்த சனிக்கிழமை அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். தொடர்ந்து ஆக்சிஜனில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாக்டர் வந்து அவங்கள அசஸ்மெண்ட் பண்ணிட்டு சொன்னாங்க அவங்க வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகி வந்திருக்காங்க. 2 மணி நேரம் ஆக்சிஜன் இல்லாமையும் 1 மணி நேரம் ஆக்சிஜன் மட்டும் வச்சா போதும், இன்னும் ஒரு 2-3 நாளே அவங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க சொன்ன வந்து பிலோமினா தினந்தோறும் திருப்பலிக்கு அவங்க மாமியார் அம்மா கண்டிப்பா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க தொடர்ந்து திருப்பலிக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை தவற மாட்டாங்க. இப்போ ஏஜோட ஃபேக்டர்னால செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த முதல் செவ்வாய்க்கிழமை அவங்க ரொம்பவே மிஸ் பண்ணாங்க, இங்கே வர முடியலன்ட்டு. டாக்டரோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனால, ஏன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி ஆள் கூட்டம் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கனால அவங்க சாட்சியம் சொல்ல வரல. ஸோ கண்டிப்பாக ஜனவரியில் புத்தாண்டில் அவங்களே வந்து மெயின் ஒரு சாட்சியத்தை சொல்வாங்க. நன்றி. கையில் கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே வாழ்க 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 இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தெபோரா.
என் மகனுக்கு 4 வருடம் திருமணமாகி போத பாக்கியம் இல்லை. அதற்காக நான் பங்கு பாத்திரம் சொன்னேன். அவர் அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமா, விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளும், அவர் உனக்கு ஆசீர்வதிப்பான்னு சொன்னார். நீங்கள் சாட்சி சொல்லணும்னு சொன்னார். துணை பாருக்கிட்ட சொன்னேன், அவரும் ஜெபி சொன்னார். நானும் தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்தேன். அந்த நேரத்தில் ஜெபித்தேன், ஜெபமாலை சொல்லி ஜெபித்தேன். ஜெபித்த ஆண்டவருக்கு விண்ணப்பத்தை கேட்டு குழந்தை பாய்க்கு சனிக்கிழமை நவம்பர் மாதம் சனிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தது என் மருமகளுக்கு. அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். மற்றும் பங்கு பாதுகாப்பு துணை ஜெபித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றும் இந்த பங்கு மக்கள் இருக்காங்க சகோதர சகோதரிகள் எங்களுக்காக ஜெபித்ததற்காக கடவுளை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க 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 வாழ்க. சாட்சியை நான் நிறைய பேர் போன வாரம் மழையினால வரல. இங்க இருக்கிற ஒரு புதுமை என்னை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். கடந்த மாதம் நினைக்கிறேன் ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல, பட் நம்ம பங்கு இல்லை. அவங்க பதர் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்தோனியார் சர்ச்சுக்கு வருவேன். என்னுடைய உடன் சகோதர தீப அன்பு அப்படி என்பவர் வந்து ஊசுல இருக்கிறார். அவருக்கு வந்து வாயில புண்ணு வந்துருச்சு. அவன் உங்களுக்கு தெரியும், வாயில புண்ணு வந்தா நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், ஒன்னே புண்ணு ஆறணும். புண்ணு ஆறல அப்படின்னா வாயில மட்டும் புண்ணு வந்தால் அது கேன்சராக மாறும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல மருத்துவரை சந்திக்கிறா, ஆனால் அந்த புண்ணு மட்டும் ஆறவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், நான் மதுரவாயில் அந்தோனியார் கோயிலில் வந்து உனக்காக ஜெபம் பண்ணேன். நான் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த எண்ணெய் தடவுனா ஜெபம் நோயெல்லாம் போகணும். இந்த எண்ணெயை இங்கே தான் நான் அனுப்பிச்சு வச்சேன் ஃபாதர் ஓசூருக்கு. அந்த எண்ணெயை தேவன்பு என்பவர் தடவுகிறார் வாயில. ஆறாத புண்ணு வந்து ஒரு சில நாட்களிலே பட்டு போல காய்ந்து போனது அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த புதுமை எண்ணெய் அந்தோனியார் வழியாக நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த எண்ணெயை தடுவினாலே அதுக்காகவே கியூவில் நிற்கிறாங்க. நானே நிறைய சொல்லிட்டேன், நீ காலைல சொல்லி எண்ணெய் வாங்கி கொடுங்க, பஞ்சம் வாங்கி கொடுங்க. ஏன்னா இது அற்புதமான எண்ணெய். இந்த எண்ணெயை நம்பிக்கையோடு ஒன்று தான் நான் சொல்வேன், நம்பிக்கையோடு நாம் செய்கிற அநேக காரியம் நலமாகும். இப்போ இந்த நாளிலே நம்ம மத்தியில் இந்த மாலை இந்த சொன்ன மாதிரி இந்த நமக்கான நேர்ச்சனுவை இந்த ஒரு ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க. நான் ஹென்றி மற்றும் டென்னிஸ் ராணி மாங்காலிருந்து வராங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, முதல் செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, எல்லா செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் மாங்காலிலிருந்து அவர்கள் மட்டுமல்ல ஒரு 10 பேரை கூட்டு வருவாங்க. அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி, எத்தனையோ பேர் இந்துக்கள்லாம் கூட்டுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் இங்கே வந்தாலே ஒரு பவர், இங்கே வந்தாலே ஜெபம். அவங்களுடைய தந்தை வந்து கடந்த சில நாட்களாக உடல்நல குறைவினால் அவதிப்படுகிறார். ஒரு மிகப்பெரிய வருத்தம், நிறைய பைசா கொடுத்து செலவு பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வருத்தம் அந்த உங்களுக்கு தெரியும், இப்போ டாக்டர்ஸ்லாம் நிறைய மருந்து கொடுத்தாலும் நோய் குணமா தவறாமல் வந்து இங்கே ஜெபிக்கிறார்கள். அவருடைய தந்தை அவங்க வந்து திருமதி திரு ஹென்றி திருமதி டென்னிஸ் ராணி அவர்கள் மாங்கால் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அவருடைய தந்தை வாங்க முன்னாடி வாங்க, கொஞ்சம் வாங்க டென்னிஸ் ராணி ப்ளீஸ். ஹென்றி வந்திருக்காரா? ஓகே வாங்க. அவருடைய கணவருமாக தவறாமல், நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பங்குல நான் பலமுறை சொல்வது தான், ஏன் இந்த 11 மணி திருப்பனை பிடிக்கும் அப்படின்னா, நம்மள அநேகர் பல வேலைகள் இருக்கும், நீங்க வரமாட்டீங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்து மாங்காடு குன்றத்தூர் அங்கிருந்து வெயில் என்றாலும் கூட மழை என்றாலும் கூட 11 மணி திருப்பலிக்கு வந்து இங்க நிற்பார்கள். அந்த நிறைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த குடும்பத்தார் இன்று நமக்கான இந்த நேர்ச்சி உணவை கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய தந்தை சுகமானதற்காக அந்தோனியார் வேண்டி சுகம் பெற்றதுக்காக நன்றி செலுத்துறாங்க. ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுப்போம் என்று டென்னிஸ் ராணி அவருடைய குடும்பத்திற்கு கரங்களை உயர்த்தி வர 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 வாழ்க ரொம்ப வருஷமா வரீங்களா? 1 இயராக தொடர்ந்து தவறாம எல்லா சமயம் வருவாங்க. அதுவே பெரிய விஷயம். இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேரை அங்கிருந்து கூட்டி கொண்டு வரக்கூடிய அன்பு சகோதரி அவருடைய குடும்பத்திற்கும் நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே இந்த உணவை இன்னொரு குடும்பத்தாரும் அவங்க வந்து கோல்டன் ஜார்ஜ் நகர் ஆரோக்கிய சாமி ஜூலியட் குடும்பத்தினரும் இணைந்து நமக்காக இந்த நேர்ச்சி உணவை தயாரித்து கொடுத்திருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் சிறப்பாக நான் சொல்ற மாதிரி இந்த நாள் இப்படி நடைபெறுனா பல நல்ல உள்ள நமக்காக உணவு தயாரித்து கொடுக்கிற அஸ்வின், நமக்கு உணவு தயாரிப்பது மட்டுமல்ல அதை பகிர்ந்து கொடுக்கிற நம்முடைய
இளையோர் குழுவினர், ஆண்கள், பெண்கள் மற்றும் அன்னையினுடைய நம்முடைய அந்தோனியாருடைய திருத்தெறி அலங்கரித்து கொடுக்கிற நம்முடைய யூத் கேர்ள்ஸ் மற்றும் இந்த நாள் முழுவதும் சிறப்பாக அமைய உதவி செய்கிற நம்முடைய ஆலய பணியாள், இப்படி பல பேர் இதனால் சிறப்பாக நடைபெற உதவி செய்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் நாம் நெஞ்சார்ந்த ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எதையும் படைத்து பராமரித்தாலும் இறைவா, இதோ உமது வல்லமையால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நிறைவான நேர்ச்ச எண்ணெயை நிறைவாக ஆஸ்வதியும். யாருடைய நெற்றியில் எல்லாம் இந்த எண்ணெயானது பூசப்படுகின்றதோ அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நோய்கள் அனைத்தும் நிறைவாக குணமடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி இந்த எண்ணெயையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.